காலத்திலே அது அவர் கதையை அவர் கேட்கும்படியாக பண்ணார். ராமாயணம்னா என்ன அப்படின்னா அயனம். அயனம்னா மார்க்கம், பாதை. என்ன பாதை? ராமன் போன பாதை, அதுவே ராமாயணம். ராமர் எந்த பாதையில போனார்? தர்மத்தின் பாதையில போனார். தர்மத்திற்காக நாட்டை விட்டு காட்டுக்கு போனார். ராஜ்யம், அதற்காக காட்டுக்கு வந்தார். வந்த சுவாமி தர்மத்தின் பொருட்டு வர போற வழியெல்லாம் எல்லா பக்தர்களுக்கும் அனுப்புகிறோம். யார் யாரெல்லாம் பார்க்கிறாரோ அத்தனை பேருக்கும் அனுப்புகிறோம். கிருஷ்ணாவதாரத்துல 125 வருஷத்துல சுவாமி எப்படி என்ன சங்கல்பம் பண்ணிட்டு வந்தார்னா, கலியுகத்துக்கு முந்தின அவதாரம் சுவாமி என்னன்னா வைகுண்டத்தினுடைய அந்த கேட்டை திறந்து வச்சுட்டு வந்துட்டார். யார் வந்தாலும் அத்தனை பேருக்கும் வைகுண்டம். ஏன்னா அவள்கிட்ட தகுதியை எதிர்பார்த்தா நடக்காது. பூதனவரா 5வது நாள் சுவாமியை வதம் பண்ண பூதனவரா தொடரார் வைகுண்டம். அடுத்தது மாசாந்திர பிறந்த நாள் வருது, அந்த சமயத்துல சகடாசுரன் வரான், தொடரா வைகுண்டம். அவன்கிட்ட பக்தி எதிர்பார்த்தல, வந்தவா அத்தனை பேருக்கும் வைகுண்டம். அடுத்தது சகடாசுரன். இது போல திருநாவர்த்தன், தெய்னுகாசுரன், இது போன்ற வத்சாசுரன் போன்ற முதலிய எல்லா சுராளுக்கும் என்னன்னா தொட்டு 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 சுவாமி வைகுண்டத்துக்கு அனுப்பிட்டே இருக்காரு கிருஷ்ணாவதாரத்தில். ராமாவதாரத்தை எப்படின்னா அந்த அளவு இல்ல, வர வழியில யார் யாரெல்லாம் பக்தாரா இருக்காரோ அத்தனை பேருக்கு அனுப்புறது. எந்த ஜாதி, எந்த குலம், எந்த மதம்னு பார்க்கல சுவாமி. குகனை பார்த்தார், சக்கியத்தை பண்ணிட்டார், அன்புள்ள குகனோட ஐவரானவங்க. இந்த பக்கம் தேடி வந்தா ஒரு வானரனாக பிறந்தவன் இந்த சுக்ரீவன், அவனுக்கு அனுப்புகிறோம். வேடுவ ஜாதியில பிறந்திருந்தாலும் ஸ்திரீயா இருந்தாலும் அந்த சபரிக்கு அனுப்புகிறோம். இந்த கருணை இருக்கிற பிரகலாத சுவாமி என்ன சொல்றாருன்னா, நாலம் நிஜத்துவம் தேவத்வம் ரிஷித்வம் வாசுராத்மஜா ரீணனாய முகுந்தஸ்ய நவருத்தம் நவருத்யதா. சுவாமி எதை உத்தேசம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்றாருன்னா, பிரகலாத சுவாமி சொல்ற, நீ யாராக வேணா எது உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேங்கிற. இது போல நான் நாலம் நிஜத்துவம், உனக்கு மனுஷனா நீ இருக்க வேண்டாம், அந்த ஜாதியில பிறந்திருக்க வேண்டாம், அந்த வர்க்கத்துல பிராமணனாகவும் பிறந்திருக்க வேண்டாம், பெரியவர் வகுப்பிலையும் பிறந்திருக்க வேண்டாம், நீச்சனாகவும் இருக்க வேண்டாம், தேவனாகவும் இருக்க வேண்டாம், ரிஷியாகவும் இருக்க வேண்டாம். எதை ஒன்றை எதிர்பார்த்து அவன் உனக்கு அனுகிரகம் பண்றாருன்னா, பிரகலாத சுவாமி சொல்ற ரீணனாய முகுந்தஸ்ய, அவன்கிட்ட ஒரு பக்தி இருக்கு, அந்த பக்தியை மட்டுமே அவர் உனக்கு தகுதியா எதிர்பார்க்கிறார். கீதாச்சாரியன் சொல்லும் போது சொல்றார், நான் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறேன்னா, பாவக்கிராகி ஜனார்தனா, நீ எனக்கு ஒரு பெரிய நிவேதனத்தை சுவாமிக்கு முன்னாடி வச்சு மணி அடிச்சு கற்பூரத்தை காட்டி நிவேதனம் பண்றத சுவாமி எடுத்துக்கிறாருன்னா, நிவேதனம் நீ வச்சு ஆஞ்சநேயருக்கு சாத்தின வடமால அங்கேதான் இருக்கு. பின்ன எதை எடுத்துட்டார் ஆஞ்சநேயர்னா, நீ அந்த மனசுனால ஒரு நிவேதனம் பண்றிய, அவருக்கு பண்ணணும்னு நினைக்கிறியே, அந்த பாவத்தை தான் சுவாமி எடுத்துக்கிற. பிரகலாத சுவாமி என்ன சொல்றாரு, அந்த பக்தி இருந்தா போதும். ரீணனாய முகுந்தஸ்ய, அந்த பக்தி இருந்துடுதுன்னா அவன் எந்த குலத்திலையும் எந்த ஜாதியில இருந்தாலும் பகவான் அவனை ஏற்றுக்கிறார். இதையே பிரகலாத சுவாமி தன்னுடைய ஸ்துதியில சொல்றார், அப்பா நான் இன்னைக்கு பிரகலாதனை விட இதற்கு உதாரணம் வேற யாரும் கிடையாது. ஏன்னா பக்தின்னா முதல்ல யாரு சொல்றான்னா, பிரகலாத நாரதவராஜன குண்டலீக வியாசாரம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான ருக்மாங்கஜார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. அவருடைய குரு பின்னாடி போயிட்டார், பிரகலாத நாரத பின்னாடி போயிட்டார், பிரகலாத சுவாமி முன்னாடி வந்துட்டார். குருவை பின்னுக்கு தள்ளி முன்ன வந்தாலே பெரிய நல்ல குலத்துல பிறந்தவர்னா அசுர வர்க்கத்துல பிறந்தவர், ஆனா குருவை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வர. இது இப்ப மட்டும் இல்ல, என்னைக்கு நம்ம பாகவதாருடைய லிஸ்ட் எடுத்தாலும் முதல்ல யார் வருவான்னா பிரகலாத சுவாமி. உயர்ந்த வகுப்புல பிறக்கல, நல்ல ஒரு பேருள்ள குடும்பத்துல பிறக்கல, ஆனா முதல் ஸ்தானம் இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் அந்த பிரகலாத சுவாமி அதுக்கு ஒரு உதாரணம். அவரே சொல்றார், பகவான் இது எதுவுமே பார்க்கறது. அதை எதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்னா, இப்ப எனக்கு நீ அனுகிரகம் பண்றியா அதை பார்த்து. அது மட்டும் இல்ல, பக்தியாகதோஷ பகவன் கதையும் தப்பாயாங்கிறது, நீ அந்த யானைக்கு அருள் செய்தமையாங்கிறாள் ஆழ்வார்.
நீ அந்த யானைக்கு ஒரு அனுகிரகம் பண்ண, அவன் தோல் அந்த சமாசகசரம் யகமன் மகிமதே சொல்லிவிட்டு அங்க இருக்கிற தாமரைய தூக்கி போடுற அந்த கஜேந்திரன் தலை சாயறது, உடம்பு சாயறது. அந்த நேரத்துலதான் ஒரு எண்ணம் வந்துதான், ஆகா யாரு காப்பாற்றுவாரோ அவ்வாறு விட்டு சம்பந்தமே இல்லாம பந்து ஜனத்தை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோமோ எதை போல கதை சொல்ற சுகாச்சாரியா சொல்றார் எதா கிரகிங்கிற. எப்படி நம்ம குடும்பத்துல இருக்கிறவா கடைசி காலம் 3 ரூபா படுத்துட்டு இருக்கிற காலத்துல பக்கத்துல யாராவது மகான்கள் ஆட்டுக்கு வருவா, அந்த வார்த்தை சொல்லுவா, அப்பா இவ்வளவு நாள் காலம் தான் போயிடுது, காலக்ஷேபம் கர்த்தவியான் மகான்கள் சொல்லியிருக்கா, நீ இருந்தாலும் போய்விட்ட, இப்ப யாரும் ஒரு வாக்க வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தா மகாதேவா விட்டலா ஏதாவது நாமத்தை சொல்லிருப்பா. அப்ப என்ன சொல்லுவோம், நானே முடியாம படுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து தோட்டம்னு சொல்லாதீங்கன்னு இத்தனை வார பேசுவான். ஆனா ராமாங்கிற அந்த ஒரு நாமாவை சொல்ல மாட்டான். இந்த பிரகலாத சுவாமி இதுதான் சொல்றாரு, கடைசி காலத்துல அந்த ஞானம் வந்துதான் அந்த கஜேந்திரனுக்கு எது போலன்னா யதாகிரி ஞானத்தினால அந்த தாமரையை பித்து தூக்கி போடுற அந்த குருவாயூரப்பனும் வாங்கி கையில வச்சுட்டு இருக்க. ஏன்னா ஒரு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மிருகம் என்ன பூஜிச்சுட்டு அதை நான் கையில வச்சுட்டு இருக்கேன். நீங்க பக்தியோட பூஜை பண்ணா உங்களுக்கு எது வேணா கிடைக்குங்கிறது இன்னைக்கு லோகத்துக்கு காமிக்கிறதுக்காக அந்த தாமரைய குருவாயூரப்பன் இன்னைக்கு கையில வச்சுட்டு இருக்க. ஆதி மூலமே சொல்லி போட்டார் பகவான். அருகி ஆதிராஜித்து வந்து அனுகிரகம் பண்ற பிரகலாத சுவாமி சொல்றாரு, அந்த கஜேந்திரனுக்கு என்ன இருந்தது? நல்ல குடும்பம் இருந்ததா, ஒரு நல்ல படிப்பு இருந்ததா, கௌரவம் இருந்ததா, பணம் இருந்ததா? எதுவுமே இல்ல. ஆனா நீ அவன்கிட்ட ஓடி வந்து அனுகிரகம் பண்ற. அவன் வந்த ஸ்பீடு போடலையா பகவானுக்கு, ஏன்னா அவனை சீக்கிரம் போய் காப்பாற்றணுங்கிறதுக்காக பகவான் அந்த கருடனை விட்டு கீழே குதிச்சு வந்து காப்பாத்துறார். அவ்வளவு ஒரு பக்தாபிமானியா இருக்கார் பகவான். அந்த கஜேந்திரனை நீ காப்பாத்தின, எதை முதலா வச்சு காப்பாத்தினா பக்திங்கிற ஒண்ணு மட்டும்தான். மிருகமா இருந்தா கூட நான் காப்பாத்துவேன், பக்தி ஒண்ணு இருந்தா போதும். அதை நான் எதை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னா பக்தியாக தோஷ பகவன்னு கஜயூத்த பாயாங்கிறார் பிரகலாத சுவாமி. நல்ல படிப்புன்னா அதுவும் பிரயோஜனப்படாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்ற, விப்ராத்து விஷத்துணயுதாத்து அரவிந்தநாம பாதாரவிந்த விபுகாத்து சொகதம் கழிஷ்டம். ஒரு நல்ல சத்குலத்துல பிறந்த ஒரு பிராமணன் 16 குணங்கள் நிரம்பி இருக்கிறவன். அவன் வேதத்தை என்ன பண்ணியிருக்கான், என்னென்ன சாஸ்திரோக்தமா என்னென்ன இருக்கணுமோ அத்தன்படி இருக்கான். அவன்கிட்ட பகவன் நாமம் இல்லை. மற்றொரு சொபஜம் வரிஷ்டம், அவன் எப்படி இருக்கான்னா எந்த ஒரு குலாச்சாரமும் இல்லை, ஆச்சாரமும் இல்லை, படிப்பும் இல்லை, தகுதியும் இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்னா அவன் வாக்குல 24 மணி நேரமும் பகவன் நாம இருந்துட்டே. இவா 2 பேரையும் ஒரு கிளாஸ்ல வைக்கணும். யாரா வசதினா அந்த ஸ்வபஜம் வரிஷ்டம்னு சொல்றோமே அவன் தான் வசதி. ஏன் இத்தனை தர்மங்களை பண்றாலே அவ வசதி இல்லையான்னா அப்படி கிடையாது. இத்தனை இருந்தாலும் அவன்கிட்ட எது ஒண்ணு இருக்கணுமோ அது இல்லை. என்ன இல்லை, பகவான் நாம இல்லை. எப்ப இதனாலேயே அவன் கீழே போயிடுறான், அப்ப அந்த வேதோக்த தர்மங்கள்லாம் கம்மியானா அதனுடைய உயர்வு குறையவே இல்லை, அது அப்படியேதான் இருக்கு. இவன் அந்த பகவான் நாமத்தை விட்டதுனால அவனுடைய தகுதி இறங்கி போயிடுறது, எதுவுமே இல்லை. ஆனா அந்த பகவான் நாமத்தை சொல்றதுனாலேயே அந்த சொகஜம் இருக்கும் அந்த இன்னொருத்தர் இருக்கானே, அவன் எந்த ஜாதியோ எந்த குலமோ பகவான் நாமத்தை சொல்லி உயர்ந்த நிலையை அடையறான் அப்படிங்கிறார் பிரகலாத சுவாமி. சுவாமிக்கு என்னன்னா நம்மளை ரட்சணை பண்ணணும்னு நினைக்கிற காலத்துல நம்ம கிட்டே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், நம்ம அவன்கிட்ட ராமா நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லணும்னு நினைக்கிறார் பகவான். நீ உனக்கு மீதி எல்லாத்தையும் ஒன்னதுன்னு நினைச்சுக்க, உன்னுடைய பரிவாரங்கள் அத்தனையும் உன்னோடது நினைச்சுக்க. அந்த சங்கத்துல பகவான் தன்னையே சேர்க்கணும்னு நினைக்கிறான். இது போலன்னா ஒரு கார் வாங்க யாருடைய இல்லை சார் அப்படின்னா அது என்னுடைய காருக்கு, உன்னுடைய இந்த மாமியார் அப்படின்னா இது என் சம்சாரங்கிற, இந்த குழந்தை யாருன்னு கேட்டா என்னுடைய குழந்தைங்கிற, வீடை யாரோடன்னு கேட்டா உன்னுடைய வீடு என்னுடைய வீடு சார்ங்கிற, எல்லாத்தையும் மாறு தட்டி சொல்லிக்கிற. நீ ஒரு பூஜை ரூம்ல இருக்கிற படத்தை காமிச்சது யாருன்னா என்னோட நாமன்னு சொல்லிக்கணும். அந்த எண்ணத்தை தான் பகவான் எதிர்பார்க்கிறார். நீ அவரை சேர்ந்தவன் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறார். பிரகலாத சுவாமி சொல்றார், வேற எந்த விதமான அபேட்சையும் பகவான் கிடையாது. அது ஒண்ணுதான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் அதை காண்பிச்ச அவதாரம் ராமாவதாரம். பூர்வ சரித்திரத்துல பகவான் அந்த மறிஞ்ச பிணங்களை கொத்தி சாப்பிடக்கூடியதான அந்த கழிவுக்கு அனுகிரகம் பண்றார்.
அதுவும் எப்படின்னா பரமானுகிரகம். அப்பாவுக்கு பண்ணாத கர்மாவே இந்த கழுகுக்கு பண்ற. என்ன பண்ணிட்டு அந்த கழுகு? நான் ஒண்ணும் பண்ணல, ராம கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கு அதற்காகவே ஒரு புண்ணியம். அது கேட்கறது, ராமா நான் உனக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி ஜீவனை விட்டுட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேளுங்கிறார் சுவாமி. எனக்கு உன் கைங்கரத்துல ஜீவனை விட்ட பிறகு எனக்கு என்ன வேணும் சுவாமி? இருந்தாலும் என்ன வேணும்னா, நீ என்ன பண்றேன்னா, நீ கத்தி எப்படி அடைய போறேன்னா, கச்சலோகான் அனுத்தமான் யாகத்தின் யஜ்ஞசீலானா யாகிதாக்னேயச்ச யாகத்தினி, இந்த கதியெல்லாம் சொல்லி அவா போற லோகத்துக்கு நீ போங்கிறார். உடனே அந்த கழுகு, அவா போற லோகத்துல என்ன சேர்த்துவாளா? உள்ள கூட விட மாட்டாரு. எப்படி நான் அங்க போறதுன்னா, நீ 9 போறியா 80 போறியா? நான் அவன் அனுப்பிச்சு வைக்கிறேன். யாருக்கு ஓனரோ அவர் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ 9 போல 80 போற, அதனால கவலைப்படாம போ. அப்படி யாராவது தடுத்தான்னா, ராமன் அனுப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. யாரு கேட்டாலும் இந்திரன் கடைசியில வந்து கேட்க போறான் சுவாமிகிட்ட, நீங்க சீதாலட்சுமி பகவான் விஷ்ணுன்னு சொல்லி கேட்கிற. அப்பயும் சுவாமி என்ன சொன்னார்? தசரத குமாரன் ராமனா மனுஷனாக ஆத்மானம் மானுஷம் பண்ணி. சுவாமி சொல்றாரு, இந்த தசரத குமாரனாக தான் நான் நினைக்கிறேனே தவிர ஆத்மானம் மானுஷம் பண்ணி நான் அப்படிதான் நினைக்கிறேங்கிற. அப்பேற்பட்ட பிரபு தான் அவதார புருஷன் ஒரு கழுகுக்காக காக்கிறார். நீ எந்த லோகத்துக்கு வேணா போ, அங்க என் பேரை சொல்லு, விடமாட்டேன்னா ராவணம் சொந்தான்னு சொல்லி கச்சலோகான் அனுத்தமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி தான் அவதாரத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தி காக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கழுகுக்கு புண்ணிய லோகம். அடுத்த அதே அடிப்படையில பார்த்தோமே ஆனால், ஒரு வேடுவர் ஜாதியில பிறந்திருக்கா இந்த சபரி, அவளுக்கு பரமானுகிரகம். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவளுக்காகவே தத்புண்ணியம் சபரி ஸ்தானம்ங்கிற தனியா ஒரு கோடு மாட்டி இது அவளுடைய ஸ்தானம்னே வச்சிருக்காராம் பேரு. வேடுவர் ஜாதியில பிறந்தால் பகவத் பக்தி இருந்துருந்துன்னா அவளுக்கு தனி ஸ்தானம் கிடைக்குங்கிறதுக்கு யார் உதாரணம்னா சபரிதான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த சபரிக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார் பகவான். பகவான் கடனாளியா போயிட்டா. அவ வச்ச பக்திக்கு பகவானால பிரதி பண்ண முடியல. என்ன வேணுங்கிற ராமர், ஒன்னும் வேண்டாம். தவ கடாட்சேன சக்ஷுஷா தவ சௌமியேனங்கிற உன்னுடைய கண் பார்வை மட்டுமே போரும். அது ஒண்ணு இருந்ததுன்னா நான் கரையேறிடுவேன். ராமர் கடனாளியா போயிட்டார். ஏன்னா 13 வருஷம் அவ பண்ணின பக்திக்கு பிரதி பண்ணவே முடியாது ராமரால. காத்துட்டு இருக்கா. படுக்கிற காலத்துல படுத்து தூங்குவள், சரக சத்தம் கேட்கும், ராமர் வந்துட்டான்னு என்னன்றுவா. முழுசா சாப்பிட மாட்டா. ராமர் வந்துட்டா என்ன பண்றது? கழுவி சாப்பிட்டு இருக்கா, நம்ம அப்புறமா வருவோம்னு கிளம்பி போயிட்டா என்ன பண்றது? அசதியா ஒரு 5 நிமிஷம் சாய்வாளா அப்பயும் தோணுமா, ராமர் வந்துட்டு இந்த கழுவி அசதியா உட்காந்து தூங்குறான்னு கிளம்பி போயிடுவார். இப்படி நினைச்சு எந்த ஒரு காரியமும் இல்லாம ததேக தியானமாக பகவானையே நினைச்சிட்டு இருக்கா. 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 13 வருஷ காலம் அந்த ராம தியானத்திலேயே இருந்ததுனால பகவான் அவ கடைசி நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன்னுடைய கட்டாட்சம் போரும் ராமான அந்த அக்னியில போய் இறங்குறா. அந்த கட்டாட்சத்தினாலேயே அவள் கரையேறிட்டா. இருந்தாலும் பகவான் கடனாளி. ஏன்னா பிரதி பண்ண முடியாம போயிடுது. பகவானுக்கு என்னன்னா 1 ரூபாய் கடன் இல்லாம அத செட்டில் பண்ணிடுவார் பகவான். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு பகவான் போறார். கிளம்பும் போது கடைசியில உத்தவரை பார்த்து கேட்கிறார், நான் இந்த அவதாரத்துல 2 பேருக்கு நான் கடனாளியா போறேன். யாருன்னா, ஒண்ணு அந்த பாஞ்சாலிக்கு கடனாளியாக போறேன், மற்றொன்று என் பக்தனான விதுரனுக்கு நான் கடனாளியா போறேன். ஏன் கடனாளியா போறேன்னா, இந்த பாஞ்சாலி என்ன பண்ணா, அந்த சபையில என்ன கூட்டாவ எப்படி கூப்பிட்டான்னா, கிருஷ்ண துவாரகாவாசின்னு குவாசி யாதவநந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராத்தாம் அநாதாம் யூபேட்சே கூட்டா. என்னால பக்கத்துல இருந்து ரட்சிக்கணும். அந்த அவள் கூட்ட உத்தரட்சணம். அந்த பாபியினுடைய கையை வெட்டி அவளுக்கு புடவையை கொடுத்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் பக்கத்துல இருந்து. ஆனா அந்த அசடு பிரார்த்தனை பண்ணும் போதே கிருஷ்ண துவாரகாவாசின்னு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டா. இல்லாட்டி நான் அங்க வந்திருப்பேன். சொக்கட்டாடிட்டே இருக்கிற பகவான் பக்தாருடைய அந்த ஸ்மரணம் என்ன இருக்கணும், பகவானையே மயக்கப்படுத்தணும். பகவான் தலையை சுத்துறது என்கிட்ட பேசாத சத்தியபாமாங்கிற. உடனே பார்த்தா அந்த காயை எடுத்து ஒரே அடி அடிக்கிறார். அக்ஷயம்னு ஒரு அடி அடிச்சா அங்க புடவையை இழுக்கிறா வந்துட்டே.
என்னன்னா பகவானுக்கு பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம், ஆனா முடியல. இந்த பக்தையோ அப்படி சொல்லிவிட்டா, அனுகிரகம் பண்ணியே ஆகணும். ஏன்னா 3 சுத்து இருக்கும் போது அவ கூப்பிட்டுருந்தா கூட பெருசா இருந்திருக்காது. எந்த 3வது சுத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணுமோ அந்த காலத்துல அவ கையை தூக்கிட்டு கிருஷ்ண துவாரகாவாசனுங்கிறா. 3 சுத்துல எல்லாரையும் நம்பினா, கடைசி சுத்துல பகவானை நம்பினா. அதற்காக பகவான் வஸ்திரத்தை கொடுக்க பக்கத்துல இருந்து என்னால ரட்சணை பண்ண முடியல. அவள்கிட்ட நான் கடனாளியாக போனேன். மற்றொருவர் யாரு? நான் விதுரன். எங்க அம்மா அந்த துவாரகைக்கு சுவாமி தூதுக்கு வர, அஸ்தினாபுரத்துக்கு தூதுக்கு வர, வர காலத்துல சுவாமி இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடுன்னு அந்தந்த பிரபுக்களை பார்த்து கேட்கிற. ஒரு வீடு கடைசியா ஒரு குடிசை இருக்கு, அங்க அந்த விதுரன் இருக்கான். இந்த விதுரனுடைய குடிசை யாரோடதுன்னு அவன்கிட்ட கேட்காதபடிக்கு மத்தவாழ்கிட்ட கேட்க, உடனே விதுரன் என்ன பண்றா, ஒளிஞ்சுக்கிறாரா. தன்னுடைய வீடுன்னு சொல்றது வெட்கப்பட்டு, என்ன மாளிகையெல்லாம் பகவான் பார்த்து கேட்டுங்க, இந்த வீடை போய் சொல்லணுமான்னு ஒளிஞ்சுக்க. அந்த கூட்டத்தை வெடிக்கிண்டு யாரும் பதில் சொல்லல. உடனே அந்த விதுரன் கூட்டத்தை ஒதுக்கிண்டு இது என்னுடைய பிரபு கோபாலுடைய வீடுன்னு காலில் விழறாராம். சுவாமி பார்த்தாரு, இத்தனை வீட்டுக்கும் துரியோதனன் உட்பட நேரடியான சம்பந்தி. துரியோதனன் சுவாமிக்கு நேரடியான சம்பந்தி. அவன் கூப்பிடுறான், நீங்க எங்க ஆத்துக்கு வரணும்னு. சுவாமி டைம் இல்லை, அப்புறம் வரேன்ட்டு. பீஷ்மர் வாங்குவோங்கிறார், அப்புறம் வரேங்கிறார். இந்த துரோணாச்சாரியார் கூப்பிடுறாரு, அப்புறம் வரேங்கிறார். எல்லாத்தையும் அப்புறம் அப்புறம் அப்புறம்ங்கிறார் சுவாமி. இந்த விதுரன் கூப்பிடவே இல்லை, இது என்னுடைய கோபாலுடைய வீடுன்னு காலில் விழுந்தார். உடனே சுவாமி பார்த்தார், எங்க அம்மா நான் வந்தா தங்கறதுக்காக இந்த அஸ்தினாபுரத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காளா, படப்படா உள்ள போயிட்டார். எல்லா ஜனங்களும் விக்கிச்சு பாக்குறா. உள்ள போன சுவாமி ஆத்துக்கு வந்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ல ஜலம் ததும்ப ததும்ப பக்தியோட கையை கூப்பிட்டு நிக்கிறான் அந்த விதுரன். சுவாமியுடைய அந்த ரூபத்தை வருவாரா, பேசுவாரா, காப்பாரா இருந்தவர ஆத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கார் நட்டனோட ஆத்துல. ஏ விதுரா, நீ எனக்காக என்ன வச்சிருக்கங்கிற. வந்தது மட்டும் இல்ல, என்ன வச்சிருக்கன்னு அவனுக்கு என்னதை கொடுக்கறதுன்னு தெரியல. அன்னைக்கு என்னன்னா கஞ்சி தான் வச்சிருக்கான். வேற என்ன வச்சிருக்கா நிவேதனத்துக்கு. உடனே சுவாமி இந்த கஞ்சியை வாங்கி குடிச்ச. ஆஹா, கஞ்சி வச்சிருக்கோமேன்னு அவன மனசுல ஒரு எண்ணம், இதை போய் கொடுக்குறோமே அந்த பிரபுக்குன்னா. சுவாமி குடிக்கும் போதே அந்த எப்படி குகன் அந்த தேனையும் மீனையும் கொடுக்குறான். சுவாமி அதை தொட்டுவிட்டு நான் அதை தொட்டதே சாப்பிட்டது போலன்ட்டு. அது போல இந்த பக்தனுடைய மனசை மாத்தணுமே. அதற்காக சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஏ விதுரா, எனக்கு 2 நாளா உடம்பு அசதியா இருக்கு, அடத்துறது. எனக்கு கஞ்சி குடிச்சா தேவலாம் போல இருந்தது. கரெக்டா நீ எனக்கு கஞ்சி கொடுத்துருக்க. எங்க அம்மா இருந்தா பக்கத்துல இருந்து எப்படி வச்சு கொடுப்பாரோ அது போல இந்த கஞ்சியை கொடுத்துருக்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்னா, இன்னும் பசிக்கிறது ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அவன் என்ன நித்தியப்படி நிவேதனத்துல 2 பூவம்பழம் வச்சிருக்கான். அந்த பூவம்பழத்தை எடுத்து கொடுக்குறான். இதை கொடுக்கணுமா? ஏன்னா அந்த பிரபுவுக்கு நிவேதனம் பூவம்பழம் பண்றதே தப்புன்னு நினைக்கிறார் அவர். ஆனா அவர்கிட்ட இந்த பூவம்பழத்தை கொண்டு போய் கொடுக்க சுவாமி என்ன பண்றாரு, அவன் குடும்பத்தோடு தன்யோஸ்மின்னு சொல்லி கண்ணில் ஜலம் வருது, பிரதட்சணம் பண்றார். பார்த்தா அந்த விதுரன் பழத்தை கொடுத்துட்டு பிரதட்சணம் பண்ற. பிரதட்சணம் பண்ற காலத்துல பார்த்தா சவுன்னு காலில் ஏதோ ஒட்டுறது. என்னடா அது காலில் ஏதோ ஒட்டுறதேன்னு நினைக்கிறார். பார்த்தா பழம். இப்பதான சுவாமிக்கு கொடுத்தோம்னு பார்த்தா சுவாமிக்கு கொடுத்தது தோல். பழத்தை முழுக்க வச்சு கீழே போட்டு விட்டு தோரை எடுத்து சுவாமிகிட்ட கொடுத்துருக்க. இவர் கொடுத்தது ஆச்சரியம் இல்ல, பக்தியில கொடுத்து விட்டார். ஆனா அந்த பிரபு என்ன பண்ணிட்டாருன்னா, அதை தோல்னு பார்க்கல. இந்த பக்தன் எப்ப இந்த பிரேமையினால அந்த தோலை கொடுத்தானோ, தோலை வாங்கி கபகபகவன் அவர் சாப்பிட்டு இருக்க. அவருக்கும் தோல்னு தெரியல. இவனா தொண்டை விக்கிச்சு போச்சு, படபடத்து போச்சு. உடனே விதுரன் என்ன பண்ற, கிருஷ்ணா, நீ உன்னுடைய பக்தியினால நான் என்ன பண்ணிவிட்டேன், பழத்தை கீழே போட்டு விட்டு தோலை கொடுத்து விட்டேனே. நெஞ்ச அடைக்கிறதா, தொண்டை கட்டின்னு இருக்கா, தொண்டையில போய் பழம் மாட்டின்னு இருக்கா, என்ன ஆச்சு, தெரியாம பண்ணிவிட்டேன், அவச்சாரம்னா. சுவாமி சொன்னார், நீ சொன்னப்பறதான் எனக்கு தோல்லே தெரியுது. ஏன்னா நான் பழத்தை விட ருச்சியா இருந்ததுன்னு சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னுடைய பக்தி, நீ பழத்தை கொடுத்திருந்தா கூட இப்படி இருந்திருக்காது. நீ தோலை கொடுத்த பாரு, அது இந்த பழத்தை காட்டிலும் சிரேஷ்டமா இருந்தது. டேஸ்ட்ல மட்டும் இல்ல, உன்னுடைய பாவத்திலையும். அப்படின்னு இந்த விதுரன் அந்த சமயத்துல ஒரு அர்ப்பணம் பண்ணினானே, அதற்கு பகவான் அடிமையாயிருக்கார். இனம் பிரவருத்தயுமேங்கிற கோல காலத்துல கடைசி நேரத்துல எல்லா ஜீவன்களும் கடைசி காலத்துல பகவானை ஸ்மரிக்கணும். அந்த பகவான் வைகுண்டவாசி பூலோகத்துல இருந்து வைகுண்டம் போற காலத்துல 2 ஜீவன்களை நினைக்கிறார். ஒண்ணு இந்த விதுரன், மற்றொன்று இந்த பாஞ்சாலின்னு. அவ எப்பேற்பட்டதான அந்த பக்தியை பண்ணியிருக்கணும்.
பாஞ்சாலிக்கு தான் நம்ம பிரதி பண்ணிவிட்டோமே. 125 வருஷ கிருஷ்ணாவதாரம், அதுல பாதி ஆயுச இந்த குதிரை குளிப்பாட்டு எள்ள தின்னு அங்கேயே ஓட்டியாச்சு. அந்த பாண்ட குடும்பத்திலேயே எப்பப்பெல்லாம் அனுகிரகம் பண்ணுமோ அப்பப்பெல்லாம் அனுகிரகம். இந்த துரியோதனாதிகள் காட்டுல ஒரு சிரமத்தை கொடுக்குறா, இந்த விஸ்வாமித்திரர் வந்து நிற்கிறார், ஆகாரம்ங்கிறார். அன்னைக்கோ அக்ஷய பாத்திரம் கௌத்தியாச்சு. அந்த சமயத்துல யாரு காப்பாத்தினான்னா இந்த சுவாமிதான் காப்பாத்தினார். அவ என்ன நினைச்சான்னா ஒரே எண்ணம்னா அவளுக்கு, அவ குடும்பத்துக்கு ஒரே தாரக மந்திரம், எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ வர காலத்துல பகவான ஸ்மரிக்கணும். அது மட்டுமே அவருடைய ஆத்து வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்க. வியாசாச்சாரியாருடைய வாக்கு அது என்னன்னா, மகத்யாவதி சம்பிராப்தே ஸ்பர்தவியோ பகவான் ஹரி. உனக்கு எப்ப கஷ்டம் வருதோ பக்கத்தாது கதவை போய் தட்டுடா, நேரா பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கோ, அவனை காப்பாத்துவான்னு அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதேதான் அவன் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணாலாம். அந்த சபையிலையும் அதுதான் அவளுக்கு நினைப்பு வந்தது. இந்த ஆத்துக்கு இவா அப்படி வந்துட்டா, இவாளுக்கு இப்ப ஆகாரம் போட்டானு உடனே என்னன்னா அடுத்த க்ஷணம் கிருஷ்ணா இப்படி ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னா உடனே வந்து காப்பாத்துற. கீரையை அவளுக்கு மட்டும் கொடுத்து அந்த இடத்துல மட்டும் காப்பாத்தல, 14 லோகங்களுக்கும் சாப்பாட்டை கொடுத்து போஜனத்தை கொடுத்து பகவான் காப்பாத்தினார். இது போல எல்லா காரியங்களும் பண்ணியிருக்காரு. 125 வருஷம் கழிச்சு அந்த திராசை பிடிச்சு பாக்குறாரு. இந்த திரௌபதி அன்னைக்கு கூட்டாலே கூட்ட காலத்துல பக்கத்துல இருந்து ரட்சணை பண்ணலையே நம்ம, அதனுடைய அது எவ்வளவு ஆயிருக்கு. அவ அப்படி பக்தி உருகி கூப்பிட்டுருக்கா. நம்ம போய் இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கோம், 1 இல்ல 2 இல்ல பல அனுகிரகம் பண்ணியிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் சமமாச்சா டேலி ஆச்சான்னு சொல்லி பார்க்கணும்னு பகவான் பாக்குற. திராசை பிடிச்சு பார்த்தா அந்த அவ சொன்ன அந்த நாமத்தினுடைய வட்டிக்கே இது அத்தனையும் சரியா போயிடுது. இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு நினைச்சா அவர் பண்ணின அந்த காரியங்கள் அத்தனையும் அந்த நாமத்தினுடைய வட்டிக்கே போயிடுது. அசல் அப்படியே மேலேயே நிக்கிறதும். அந்த அளவு பக்தி பூர்வமா அவ கூப்பிட்டுருக்கா. பகவான் போற காலத்திலே சொல்றார், வினம் பிரவருத்தையுமே 2 பேருக்கு நான் கடன்காரனா போறேன். ஏன்னா பகவான் கடனாளியா என்னைக்கும் ஒரு பொழுதும் போகவே மாட்டார்.